Sharon of God Church presents. Hi குட்டீஸ், praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் அம்மா அப்பா கீழ்ப்படிஞ்சு அம்மா அப்பா பேச்சு கேட்டு நல்ல பிள்ளைங்களா வீட்டில் இருக்கீங்களா? ஓகே. அப்புறம் நீங்க நல்லா பைபிள் படிக்கிறீங்களா? நல்லா ப்ரேயர் பண்றீங்களா? ஓகே. நல்லா நீங்க ஏசப்பாக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்களா பிள்ளைங்களா? ஓகே. நீங்களா ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாம் நீல் டவுன் பண்ணுங்க. எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம். எல்லாம் நீல் டவுன் பண்ணுங்க. கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் மீண்டுமா இந்த சமூகத்திலே கூடி வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தீங்களே, நன்றி இயேசுப்பா. கொண்டு பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலனை கர்த்தர் கொடுத்து நீங்க நடத்துறீங்களே இயேசுப்பா, அதற்காய் நன்றி இயேசுப்பா. பிள்ளைகளுக்கு இன்னும் நல்ல சுக பலனை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்கப்பா. உமக்கு பயப்படுற பயத்தை கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகள் மட்டும் பிரியமாய் நடக்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. இந்த வேளையிலே அப்பா இந்த பிள்ளைகளுடைய சமூகத்திலே கூடி இருக்கிறார்கள் ஆண்டவரே. முடிகிற வரைக்கும் இந்த பிள்ளைகள் அப்பா பொறுமையோடு அமைதியா இருந்து பிள்ளைகள் கதைகளை கேட்கவும் பாடல்களை பாடவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இந்த அன்பு கரத்துல தாழ்த்தி போடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்க பாடின பாட்டு சொன்ன வசனங்கள் எல்லாம் வீடியோஸ்ல வரும். நீங்க எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, சரியா? நீங்க எல்லாரும் நல்லா பாட்டு பாடுனீங்க, நல்ல வசனம் சொன்னீங்க, நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. அதுக்காக நான் ரொம்ப இயேசுப்பாக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஓகேவா? Faith as a grain of mustard seed. Matthew 70:20. Song. தாய் போல தேச்சி தந்தை போல ஆச்சி தோல் மீன சுகந்திரம் என்னையா. ஒரு தாய் போல தேச்சி தந்தை போல ஆச்சி தோல் மீன சுகந்திரம் என்னையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்குள்ள யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்குள்ள யாரும் இல்லையே. நீர் போல என் வாழ்கிறேன் என்னை செய்யா, நீர் போல என் வாழ்கிறேன். Clap your hands. Walking with Jesus, walking every day, all along the way, for I'm walking with Jesus, walking with Jesus along. Walking in the sunlight, walking in the shadow, walking every day, all along the way, for I'm walking in the sunlight, walking in the shadow, walking with Jesus along. Walking with Jesus, walking every day, all along the way, for I'm walking with Jesus, walking with Jesus along, walking with Jesus along, walking with Jesus along. Thank you. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநேகத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்காக மேற்றின் கொண்டு தங்கள் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்தீராது. கர்த்தாவே, நல்லவர்களுக்கும் ஏதத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடு போக பண்ணுவார். இஸ்ரவேலருக்கோ சமாதானம் உண்டு. சங்கீதம் 125:1-5. நன்றி. Clap your hands. கர்த்தருடைய ஊழியக்கு ஆரோக்கியங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படப்படுவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அதற்கும் திசை மற்றும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
கர்த்தர் எல்லாம் ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர். அவர் வானத்திலும் பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுகளோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை காட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 113 1-9. நன்றி. Clap your hands. மகிமை உண்டாவதாக. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக வாழாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. வெள்ளியை புடம்பிடும் போல என்னை புடம்பிடீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விலக செய்தீரே, பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. I'm going to tell Psalms 125 verses 3-5. The sick of weak will not remain over the land allotted to the righteous, for then righteousness might use for their hands to do evil. Lord, do good things to those who are upright in heart, but those who turn on crooked ways, the Lord will banish with the evildoers. Peace be on Israel. Amen. Amen. Clap your hands. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Oh, be careful, little eyes, what you see. Oh, be careful, little eyes, what you see. For the Father up above is looking down in love. So be careful, little eyes, what you see. Oh, be careful, little tongue, what you say. Oh, be careful, little tongue, what you say. For the Father up above is looking down in love. So be careful, little tongue, what you say. Oh, be careful, little ears, what you hear. Oh, be careful, little ears, what you hear. For the Father up above is looking down in love. So be careful, little ears, what you hear. Oh, be careful, little heart, whom you trust. Oh, be careful, little heart, whom you trust. For the Father up above is looking down in love. So be careful, little heart, whom you trust. Oh, be careful, little mind, whom you think. Oh, be careful, little mind, what you think. For the Father up above is looking down in love. So be careful, little mind, what you think. Amen. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Do good, O Lord, for those who seek good and that seek upright in their heart. For they have turned into their crooked ways. The Lord shall reward iniquity upon them, but peace shall be upon Israel. Psalms 125 4-5. Amen. Clap your hands. Give me all in my land, keep me burning. Give me all in my land, I pray. Give me all in my land, keep me burning, burning, burning. Keep me burning till the break of day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King. Give me all in my land, keep me praising. Give me all in my land, I pray. Give me all in my land, keep me praising, praising, praising. Keep me praising till the break of day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings.
till the break of day. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King of Kings. Sing Hosanna, sing Hosanna, sing Hosanna to the King. Alleluia, Alleluia, Alleluia. Amen. Clap your hands. Amen. Clap your hands. Clap your hands. Amen. Clap your hands. Alleluia. Amen. Clap your hands. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர் துதிங்கள் ஒரு கிருபை உண்டுமுள்ளதே. சங்கீதம் 136:5. அல்லேலூயா. Amen. Clap your hands. A heritage to Israel is servant for his steadfast love endures forever. It is he who remembered us in our low heritage for his steadfast love endures forever and excuse us from our foes for his steadfast love endures forever and gives food to all the flesh for his steadfast love endures forever. Give thanks to the God of heaven for his steadfast love endures forever. Psalms 136:22-26. Hallelujah. Amen. Clap your hands. How long, Lord, will you forget me forever, Lord? How long, Lord, you will hide your face? How long, Lord, I will wrestle with my thoughts and day to day in the sorrow? How long, Lord, the enemy will tempt me? Lord, open my eyes so that I cannot fall all in the sleep. The enemy will say, I have overcome him, and the wicked of the foe will rejoice at my fall. Psalms 113:1-5. Hallelujah. Amen. Clap your hands. Walking with Jesus, walking every day, all along the way. Walking with Jesus, walking every day, all along the way. Walking in the sunrise, walking in the shadow, walking every day, all along the way. Walking in the sunrise, walking in
steadfast love endures forever. And the moon and stars to rule the night. His steadfast love endures forever. Give thanks to him who killed the firstborn of Egypt. His steadfast love endures forever. Amen. Hallelujah. Hallelujah. Psalms 100 verse 1. Make joyful noise to the Lord all the earth. Amen. Hallelujah. I know the Lord is always with me. Amen. Amen. Clap your hands. Praise the Lord. I have got joy, 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 joy down in my heart. Down in my heart. Down in my heart. I have got joy, 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 joy down in my heart. Down in my heart to stay. For I am so happy, so very happy. I got the love of Jesus in my heart. For I am so happy, so very happy. I got the love of Jesus in my heart. I got the love of Jesus down in my heart. Down in my heart. Down in my heart. I got the love of Jesus down in my heart. Down in my heart to stay. For I'm so happy, so very happy. I got the love of Jesus in my heart. For I'm so happy, so very happy. I got the love of Jesus in my heart. And he brought Israel midst of it, his love and us forever, but swept away Pharaoh and his army into the Red Sea, his love and us forever. He led his people in the wilderness, his love and us forever, and struck down great kings, his love and us forever, and mighty kings, his love and us forever. See, O the king of Amorites, his love and us forever, O king of Bashan, his love and us forever, and gave their land as an inheritance, his love and us forever, and in an inheritance to his servant Israel, his love and us forever, and he remembered us in our low estate, his love and us forever, and freed us from our enemies, his love and us forever. He gives food to every creature, his love and us forever. Give thanks to the God of heaven, his love and us forever. Psalms 136, 13 to 26. Alleluia. Amen. Clap your hands. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை அண்டி வர விருப்பம் எது உண்டு விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை அண்டி வர விருப்பம் எது உண்டு நீர்தானையா என் வாஞ்சை எல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டேன் நீர்தானையா என் வாஞ்சை எல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டேன் விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை அண்டி வர விருப்பம் எது உண்டு உம்மோடு தான் எப்போதும் நான் வாழ்கிறேன் உம்மோடு தான் எப்போதும் நான் வாழ்கிறேன் அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன் அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன் நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை அண்டி வர விருப்பம் எது உண்டு உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர் உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர் முடிவில் என்னை மகிமையால் ஏற்றுக்கொள்வீர் முடிவில் என்னை மகிமையால் ஏற்றுக்கொள்வீர் நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உம்மை அண்டி வர விருப்பம் எது உண்டு ஆமென்
enter a temple who may worship on Zion. You have scared those who always obey God in everything and do what is right, and those words are true and sincere, and do not slander others. They do not wrong their friends, nor slanderous about their neighbors. They despise those who God reject, but honor who obeys the Lord, no matter how much it costs. They make loans without charging interest and testify brightly. Psalm chapter 15 verse 1, 2, 3, 4, 5. Amen. നീ കർത്താവിന്റെ കൈല അലങ്കാരമാണ് ഗ്രീഡമായി ഇരുപ്പായി. യേശയ്യാ 62 verse 3. Amen. Clap your hands. Clap your hands. Walking with Jesus, walking every day, all along the way, for I am walking with Jesus, walking with Jesus along, walking in the sunlight, walking in the shadow, walking every day, all along the way, for I am walking in the sunlight, walking in the shadow, walking with Jesus along, walking with Jesus, walking every day, all along the way, for I am walking with Jesus, walking with Jesus along, walking with Jesus along, walking with Jesus along. By your command stands me for all things. I am your servant. By your law I have gained delight. If your law would have not been, I would have preached in my affliction. I will not forget your law. I will not forget your law. By them I have gained life. I am yours. Save me. I will not forget your commandments. The wicked wait for destroy me, but I will not forget your testimony. I will consider in your testimony. I have seen a lot of faithfulness, but yours is endless and war. But now I will delight in it forever and ever. But now, O Lord, I love your law. I will not forget your commandment. By your command I have become myself, and the wicked will not strike me day and night. Psalms 190, 91 to 100. Clap your hands. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பாட போகிற பாட்டு ஆல்ரெடி நம்ம பாடின பாட்டு தான். அதனால நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்கள் பாடுங்க, ஓகேவா? He poured in the oil and the wine, the kind that restored my soul. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the wine. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the wine. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind.
பாட்டை இப்போ நம்ம தமிழ்ல பாடலாமா? என்னை பூசி காயங்கள் நாட்டியே, நாட்டு ரசத்தால் என் உள்ளம் கேட்டியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நகர் வீதிதனிலே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நகர் வீதிதனிலே. இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். இந்த பாட்டை இப்போ நம்ம ஹிந்தியில பாடலாம். उसने दाखरस और तेल मिला, मेरी आत्मा को चंगा किया, यरीहो के किनारे अद हुआ पड़ा, यरीहो के किनारे अद हुआ पड़ा, उसने दाखरस और तेल मिला. यीशु 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 मैंने उसको पा लिया, यीशु 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 मैंने उसको पा लिया, यीशु 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 मैंने उसको पा लिया, मैंने यीशु को पा लिया. उसने दाखरस और तेल मिला, मेरी आत्मा को चंगा किया, यरीहो के किनारे अद हुआ पड़ा, उसने दाखरस और तेल मिला, यरीहो के किनारे अद हुआ पड़ा, उसने दाखरस और तेल मिला. यीशु 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 मैंने उसको पा लिया, यीशु 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 मैंने उसको पा लिया, यीशु 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 मैंने उसको पा लिया, मैंने यीशु को पा लिया. यीशु 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 मैंने उसको पा लिया, यीशु 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 मैंने उसको पा लिया, यीशु 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 मैंने उसको पा लिया, मैंने यीशु को पा लिया. He poured in the oil and the wine, the kind that restoreth my soul. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the wine. He found me bleeding and dying on the Jericho road, and he poured in the oil and the wine. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. I have Jesus on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. Jesus, 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 I've got him on my mind. I have Jesus on my mind. இந்த பாட்டை இப்போ நம்ம தமிழ்ல பாடலாமா? என்னை பூசி காயங்கள் நாட்டியே, நாட்டு ரசத்தால் என் உள்ளம் கேட்டியே, மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நகர் வீதிதனிலே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் என்பார், எரிகோ நகர் வீதிதனிலே. இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றென்றும் என் சிந்தை கவர்ந்தார். இந்த பாட்டை இப்போ நம்ம ஹிந்தியில பாடலாம். उसने दाखरस और तेल मिला, मेरी आत्मा को चंगा किया,
எல்லாரும் பாட்டு பாடுனீங்களா? ஓகே, இப்போ என்ன டைம்? ஸ்டோரி டைம். ஓகேவா? எல்லாரும் கதை கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? எல்லாரும் கவனமா அழகா உட்காந்து கதை கேட்கணும். சரியா? எல்லாரும் அங்கங்க பேசக்கூடாது, யார்கிட்டயும் சேட்டை பண்ணக்கூடாது, அமைதியா உட்காந்து கவனமா கேட்கணும். சரியா? It's story time. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு டிராவல் பண்ணாராம். சரியா? அப்படின்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அவர் டிராவல் பண்ணாராம். அந்த நாட்கள்ல எப்படி டிராவல் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த நாட்டுல பஸ், காரு, ட்ரெயின் இதெல்லாம் கிடையாது. அப்ப எப்படி டிராவல் பண்ணுவாங்க? நடப்பாங்க. நடந்தே ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க. அப்படி இல்லைன்னா சிலவங்க டாங்கில போவாங்க. டாங்கி மேல ஏறி உட்காந்து டிராவல் பண்ணுவாங்க. சிலவங்க புல்லா காட்ல ஏறி உட்காந்து டிராவல் பண்ணுவாங்க. சரியா? அதே போல இந்த மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு நடந்தே டிராவல் பண்ணிட்டு இருந்தாராம். அவர் தனியா நடந்துட்டு இருந்தாராம். அப்போ அவங்க சுற்றி 4-5 பேர் திடீர்னு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்ல? அந்த மனுஷனை அடின்னு அடிச்சு அவனுடைய ட்ரெஸ்ஸு, அவன்கிட்ட இருந்த மணி, அப்புறம் அவர்கிட்ட இருந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? அப்படி போட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க. பாத்தீங்களா குட்டீஸ்? அப்போ அவருடைய உடம்புல எப்படி இருக்கும்ல? ரொம்ப காயங்களா இருந்துச்சு, ரொம்ப ரத்தம்லாம் அப்படியே வடிஞ்சிட்டே இருந்துச்சு. அவர் உயிருக்கு ரொம்ப போராடிட்டே இருந்தாரு. பாருங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்களா? இப்படி அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா? இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? கொஞ்ச நேரத்துல அந்த வழியா யார் வராங்க தெரியுமா? ஆசாரியன் வராங்க. இப்போ ஆசாரியன்னா யாரு? பிரீஸ்ட். சரியா? சர்ச்ல ப்ரீச் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ அவங்க வராங்க. வந்து யாரோ இப்படி அடிபட்டு கிடக்குறாங்களே, யார் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து பார்த்தாங்களாம். பார்த்துட்டு ஐயோ நம்மளுக்கு இப்போ இவருக்கு ஹெல்ப் பண்ணா நேரம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராம். பாத்தீங்களா? இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு மனுஷன் வந்தாராம். யார் தெரியுமா? லேவியன். லேவியன்னா யாரு சொல்லுங்க? லேவியன்னா சர்ச்ல எல்லா வேலைகளும் பார்ப்பாங்கல்ல, சர்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்கதான் லேவியன். சரியா? இப்போ அவங்களும் வராங்களாம். நம்ம இவருக்கு ஹெல்ப் பண்ணா நேரம் ஆயிரும். ரெண்டாவது இவர் நமக்கு தெரிஞ்ச ஆளும் கிடையாது, நம்ம ரிலேட்டிவ்ஸும் கிடையாது. அதனால இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? அவரும் போயிட்டாரு. பாத்தீங்களா? இந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மனுஷன் வராரு. யார் தெரியுமா? சமாரியா நாட்டுல இருந்து ஒரு மனுஷன் வராரு. எப்படி வராரு தெரியுமா? அவர் டாங்கி மேல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறாரு. தூரத்துல இருந்து வரும்போதே அவர் பாக்குறாரு, ஐயோ ஒரு மனுஷன் இப்படி அடிபட்டு கிடக்குறாரு, யாரோ இந்த மனுஷனை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்த உடனே இறக்கப்பட்டு கீழே உடனே இறங்கி வந்து என்ன பண்ணாரு தெரியுமா? கிட்ட வந்து பாக்குறாரு. அந்த மனுஷனுடைய உடம்புல ரொம்ப காயங்களா இருந்துச்சு. அவரு எப்படியோ ஏதோ பேசிட்டே அப்படி படுத்திருந்தாராம். உடனே அவர்கிட்ட வந்து இந்த மனுஷனை தூக்கி உட்கார வச்சு அப்புறம் அவர்கிட்ட இருந்த ஆயில், எண்ணெய, அப்புறம் திராட்சை ரசத்தெல்லாம் எடுத்து அவருடைய காயங்கள்ல அவருடைய ஊன்ஸ் இருந்துச்சுல அந்த ஊன்ஸ்லாம் பேண்டேஜ் போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாராம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிட்டாரா? குட்டீஸ் கவனமா கேக்குறீங்களா? அப்படியே விட்டுட்டு போகல. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவருடைய டாங்கி மேல அவரை உட்கார வச்சு எங்க கூட்டிட்டு போனாரு தெரியுமா? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனாரு, ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க கூட்டிட்டு போய் அங்க வச்சு அங்க இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொன்னாங்க, இந்த மனுஷனை நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா பார்த்துக்கோங்க, இவங்களுக்கு என்னென்ன மருந்துகள்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் நீங்க கொடுத்து இவருடைய காயங்களெல்லாம் சுகமாக்கிடுங்க அப்படின்னு சொன்னாராம். அப்படி சொல்லிட்டு என்ன தெரியுமா பண்ணாராம்? அவர்கிட்ட இருந்த மணி, அவருடைய பணத்தை எடுத்து அங்க கொடுத்துட்டு நீங்க இதை வச்சு செலவு பண்ணுங்க, அப்படி இதை விட உங்களுக்கு அதிகமா செலவு ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு நான் திரும்ப அதை நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாராம். அப்போ இந்த மனுஷனுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்படிதானே? ஓகே. இப்ப இந்த கதையில 3 பேர் வந்தாங்கல்ல, யார் அது குட்டீஸ் சொல்லுங்க, ஞாபகம் இருக்குதா? யார் வந்தா? ஃபர்ஸ்ட் ஆசாரியன் வந்தாங்க, அப்படித்தானே? ரெண்டாவது யார் வந்தா?
லேவியன் வந்தாங்க, அப்படிதானே? மூணாவது யார் வந்தா? சொல்லுங்க, மூணாவது யார் வந்தா? சமாரியன். சமாரியா நாட்டுல இருந்து ஒரு மனுஷன் சமாரியன் வந்தார். இப்போ நம்ம கூட நல்லா பைபிள் வாசிக்கிறோம், நல்லா ப்ரேயர் பண்றோம், டெய்லியும் ஏசப்பாக்கு பிரியமா நடக்கிறோம், அப்படிதானே? ஆனா நம்ம இப்படி ஹெல்ப் பண்ணுவோமா மற்றவங்களுக்கு? யாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிருவோம், அப்படிதானே? ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா குட்டீஸ்? நம்ம அப்படி போக கூடாது. நம்ம என்ன செய்யணும்? இந்த சமாரியனை போல நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? ஹெல்ப் பண்ணுவீங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாதான், இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸா இருந்தாதான் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. யாரா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? ஹெல்ப் பண்ணுவீங்களா? தேவனுடைய அன்பு நம்ம கிட்ட இருந்தா இந்த ஹெல்ப் பண்ற குணம் நமக்கு இருக்கும், அப்படிதானே? அப்போ நம்ம ஏசப்பாவுடைய அன்பை மற்றவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்த முடியும், அப்படிதானே? அப்ப நம்ம இந்த அன்பை நம்ம மற்றவங்களுக்கு காண்பிக்கும் போது ஏசப்பாவுடைய அன்பு நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க? ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வாங்க, அப்படிதானே? நம்ம வெறும் நாவுனால சொன்னா மட்டும் போதாது, நம்மளுடைய கிரியைகள்ல அதை என்ன பண்ணணும்? காண்பிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? காண்பிப்பீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸு உங்க வீட்டில் யாராவது உடம்பு சரியில்லாமல் அப்படி படுத்திருந்தா என்ன பண்ணணும்? நம்ம அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் கண்டிப்பா பண்ணி கொடுக்கணும். சரியா? ஹெல்ப் பண்ணுவீங்களா குட்டீஸ்? ஓகே, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும். ஏசப்பா ஒரு வசனம் கூட சொல்லியிருக்காங்க, அப்படித்தானே? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக அப்படின்னு நம்ம வசனம் படிக்கிறோம், அப்படித்தானே? அதே போல நம்ம என்ன பண்ணணும் குட்டீஸ்? நம்ம மற்றவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணி ஏசப்பாவுடைய அன்பை அவங்களுக்கு காண்பிக்கணும். நம்ம கிரியைகள்ல, நம்ம ஆக்ஷன்ஸ்ல ஏசப்பாவுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். சரியா? நம்ம வெறும் நாவுனால சொன்னா போதாது, நம்ம ஆக்ஷன், நம்ம கிரியையில அதை வெளிப்படுத்தணும். ஓகேவா? செய்வீங்களா குட்டீஸ்? ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஓகே. நம்ம தெரிஞ்சவங்க மட்டும்தான் அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஓகேவா? எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். ஏசப்பாவை தெரியாதவங்களாவும் இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும். சரியா? செய்வீங்களா குட்டீஸ்? நம்ம வேதத்துல கூட ஒரு வசனம் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? நான் திறந்து பார்க்கலாமா? 1 யோவான் chapter 3 verse 18. The 1 John chapter 3 verse 18. படிக்கலாமா? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பாத்தீங்களா குட்டீஸ்? எப்படி அன்பு கூறணும்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? வசனத்தினாலும் நாவினாலும் மட்டும் அல்ல, கிரியினாலும் என்ன பண்ணணும்? நம்ம அன்பு கூறணும். சரியா? ஓகே குட்டீஸ், இங்கிலீஷ்ல இந்த வசனம் வாசிச்சு பாத்தீங்களா? வாசிக்கலாமா? என்னோட சேர்ந்து வாசிங்க. பைபிள் தரங்க. 1 John chapter 3 verse 18. 1 John chapter 3 verse 18. படிக்கலாமா? என்னோட சேர்ந்து படிங்க. Dear children, let us not love with words or speech, but with actions and in truth. பாத்தீங்களா? நம்ம வெறும் வசனத்தினாலும் நாவினாலும் மட்டும் இல்ல, எப்படி அன்பு கூறணும்? கிரியையினால, ஆக்ஷன்ஸ், உண்மையினாலையும் நம்ம என்ன பண்ணணும்? அன்பு செய்யணுமா? பாத்தீங்களா குட்டீஸ்? செய்வீங்களா? அப்படி ஆக்ஷன்ஸ்ல பண்ணுவீங்களா? நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, நீங்கெல்லாம் இந்த கதையின்படி நீங்கெல்லாம் நடக்க பிள்ளைங்க, அப்படிதானே? ஓகே, எத்தனை பேருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு? சொல்லுங்க குட்டீஸ். எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது செக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? என்ன தெரியுமா? ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், அந்த செக்ஷன். ஓகேவா? நீங்க அதுல எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் கவனமா பார்த்து நீங்க அதை பண்ணுங்க. சரியா? பண்ணி எங்களுக்கு அதை அனுப்புங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பார்க்க போறோம். சரியா? இந்த ஸ்டோரிக்கு ரிலேட்டடா ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பாருங்க. இதுக்கு என்னெல்லாம் வேணும் பாருங்க. ஒரு சார்ட் பேப்பர், அப்புறம் ஒரு பென்சில், சிசர், மார்க்கர் பென், ஸ்கெட்ச் பென். ஓகேவா? ஆர்ட் கிராஃப்ட் பண்றதுக்கு இதுதான் இன்னைக்கு தேவையான திங்ஸ். சரியா?
ஓகே, பண்ணலாமா? எல்லாம் கவனமா பார்க்கணும், சரியா? பாத்தீங்களா? இப்போ இதே மாதிரி நீங்க கிராஃப்ட் பண்ணி எங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க, உங்க சண்டே கிளாஸ் நோட்ல ஸ்டிக் பண்ணி எங்களுக்கு அனுப்ப போறீங்க, சரியா? வாட்ஸ்அப்ல அனுப்பணும், ஓகேவா? சரி, கவனமா பார்க்கலாம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ இந்த பேப்பரை நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபோல்ட் பண்ணணும். பாருங்க எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு. கரெக்டா அந்த ஷேப்பா அழகா வச்சு டபுளா ஃபோல்ட் பண்ணணும், ஓகேவா? பாத்தீங்களா? ஃபோல்ட் பண்ணியாச்சு. திருப்பி அந்த லெஃப்ட் சைடுல நல்லா பிரஸ் பண்ணிட்டு அந்த பேப்பர்ல உங்க ஹேண்ட் இருக்குல்ல, உங்க ஹேண்ட அப்படியே அந்த பேப்பர்ல வச்சு என்ன பண்ண போறீங்க? டிரா பண்ண போறீங்க, சரியா? உங்க ஃபிங்கர்ஸ அதுல வச்சு உங்க ஃபிங்கர்ஸ் அப்படியே பென்சில் வச்சு அழகா மெதுவா டிரா பண்ண போறீங்க, சரியா? எல்லா ஃபிங்கர்ஸையும் அழகா டிரா பண்ணிட்டு, வெறும் ஃபிங்கர்ஸ் மட்டும் இல்ல, பாருங்க அப்படியே லாஸ்ட் ஃபிங்கர் டிரா பண்ணி கீழே வர உங்க ஹேண்ட் எப்படி இருக்கு அதே மாதிரி டிரா பண்ணிடணும், சரியா? பாத்தீங்களா குட்டீஸ்? எவ்வளவு அழகா டிரா பண்ணிருக்கோம், பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? இத இப்போ சிசர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கட் பண்ண போறோம். என்ன கட் பண்ண போறோம்? எப்படி கட் பண்ண போறோம்? பாருங்க, இந்த டபுளா பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பரை நம்ம அப்படி டபுளா வச்சு நம்ம கட் பண்ண போறோம். சிங்கிளா பண்ணாதீங்க, ஓகேவா? இத நீங்க டபுளா வச்சு நீங்க அந்த ஹேண்ட் ஃபிங்கரை என்ன பண்ண போறீங்க? கட் பண்ண போறீங்க, சரியா? பாருங்க ஹேண்ட் எப்படி எவ்வளவு அழகா கட் பண்ணியாச்சுன்னு, சரியா? நீங்களும் அப்படி பண்ணுங்க, ஓகேவா? சரி, இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நீங்க உங்ககிட்ட இருக்க ஸ்கெட்ச் பென்ல உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்து ஃப்ரண்ட் சைடுல என்ன எழுத போறீங்க தெரியுமா? ஹெல்பிங் ஹேண்ட்ஸ், ஓகேவா? எழுதலாமா? எல்லாரும் எழுதுங்க, ஹெல்பிங் ஹேண்ட்ஸ். பாத்தீங்களா குட்டீஸ்? பாத்தீங்களா குட்டீஸ்? ஹெல்பிங் ஹேண்ட்ஸ், ஓகேவா? இப்போ நம்ம உள்ள இருக்கிற சைடுல என்ன எழுத போறோம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில என்ன வசனம் கேட்டோம் கடைசியில? சொல்லுங்க, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அந்த வசனத்தை நீங்க என்ன பண்ண போறீங்க? உள்ள இருக்க சைடுல எழுத போறீங்க, சரியா? இப்போ நீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த மார்க்கர் பென் வச்சு இந்த வசனத்தை எழுத போறீங்க, சரியா? எழுதலாமா? என்ன படிச்சோம் நம்ம? 1 John chapter 3 verse 18. Dear children, let us not love with words or speech, but with actions and in truth. சரியா? சொல்றீங்களா குட்டீஸ்? Dear children, let us not love with words or speech, but with actions and in truth. இந்த வசனத்தை நீங்க அந்த கையில ஃபுல்லா அழகா எழுதணும், சரியா? எழுதுவீங்களா? இப்படி எழுதி எங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்க போட்டோ எடுத்து அனுப்பணும், ஓகேவா? அனுப்புவீங்களா குட்டீஸ்? உள் சைட்லயும் நீங்க எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பணும், ஓகேவா? பாருங்க இவ்வளவு அழகா எழுதிருக்கு, ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் எழுதணும், சரியா? ஓகேவா குட்டீஸ்? பாத்தீங்களா? நீங்களும் இந்த நல்ல சமாரியன் போல என்ன பண்ணணும்? மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களுடைய ஹேண்ட்ஸ் வச்சு மத்தவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும், ஓகேவா? பாருங்க குட்டீஸ், இப்போ இந்த ஹேண்ட்ஸ் எப்படி இருக்குதுல, நீங்க எப்படி ஸ்டிக் பண்ணணும் தெரியுமா? உங்க சண்டே கிளாஸ் நோட்ல இப்படி பேக் சைடுல நீங்க கம் போட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இப்படி கம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இப்படி நேராக வச்சு ஸ்டிக் பண்ணணும். சரியா? அப்போ எப்படி ஸ்டிக் பண்ணணும்? நடுவில் இருக்க போர்ஷனையும் நீங்கள் ஸ்டிக் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணணும். சரியா? புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு? சரி, வெரி குட். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இன்ட்ரெஸ்டான இன்னொரு செக்ஷன் என்ன தெரியுமா? கொஸ்டின் அண்ட் ஆன்சர். எல்லாரும் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? ஆன்சர் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா எல்லாரும்? கொஸ்டின் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை என்ன பண்ணணும்? ஆன்சர் எழுதி என்னென்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கு கீழே ஆன்சர் எழுதி நீங்கள் என்ன பண்ணணும்? வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க. யார் ஃபர்ஸ்ட் அனுப்புகிறாங்களோ அவங்க வின்னர். சரியா? அடுத்த வாரம் உங்களுக்கு அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம், யார் ஃபர்ஸ்ட் வந்தா செகண்ட் வந்தா அப்படின்னு. சரியா? ஓகே, இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாரும் இதை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், நீங்கள் 5 மினிட்ஸில் இந்த ஆன்சரை நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு பேப்பரில் வெறும் ஆன்சர் மட்டும் எழுதுங்க. சரியா? கொஸ்டின் எழுத வேண்டாம். கொஸ்டின் எந்த கொஸ்டினுக்கு கொஸ்டின் 1 அப்படின்னா இப்போ நீங்கள் ஆன்சர் 1 போட்டுட்டு நீங்கள் ஆன்சர் எழுதுங்க. சரியா? இப்போ கொஸ்டின் 2க்குனா ஆன்சர் 2 அப்படின்னு மட்டும் ஆன்சர் மட்டும் நீங்கள் போட்டு எழுதுங்க. ஓகேவா? ஆன்சர் மட்டும் எழுதுங்க, கொஸ்டின் எழுத வேண்டாம். ஓகே குட்டீஸ், நீங்கள் எங்களுக்கு 5 மினிட்ஸில் அனுப்பணும். சரியா? நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸு. சரியா? ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு 3 ப்ரைஸ் உண்டு. அதில் யார் நீங்கள் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் கரெக்டாக ஆன்சர் எழுதி நீங்கள் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு 5 மினிட்ஸில் எங்களுக்கு வரணும். அவங்களுக்கு தான் கிஃப்ட்டு. சரியா? கவனமாக கேட்டுக்கோங்க, ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், எல்லோரும் கொஸ்டின் ஆன்சருக்கு ரெடியாக இருக்கீங்களா? கொஸ்டின் கேட்கலாமா? எல்லோரும் நல்லா கவனமாக கொஸ்டின் கேட்கணும். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். காயப்பட்ட மனுஷன் எந்த ஊரிலிருந்து எந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தான்? காயப்பட்ட மனுஷன் எந்த ஊரிலிருந்து எந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்தான்? From which place to which place the wounded man was traveling? Second question. யார் அந்த மனுஷனை காயப்படுத்தினது? யார் அந்த மனுஷனை காயப்படுத்தினது? Who wounded that man? Third question. காயப்பட்ட மனுஷனை எத்தனை பேர் பார்த்தார்கள்? அவர்கள் யார் யார்? காயப்பட்ட மனுஷனை எத்தனை பேர் பார்த்தார்கள்? அவர்கள் யார் யார்? Who all are saw the wounded man? List their names. Okay, fourth question ரெடியாக இருக்கீங்களா? யார் இந்த கதையின் ஹீரோ? யார் இந்த கதையின் ஹீரோ? Who is the hero of the story? Fifth question. இந்த கதையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? இந்த கதையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? What do you learn from the story? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்களா? சண்டே ஸ்கூலில் நீங்கள் நல்லா எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணீங்களா? ஓகே, இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? சரி, எல்லாரும் கண்ணை மூடுங்க, நீல் டவுன் பண்ணுங்க, நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். சரியா? ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை வேளைக்காய் நன்றி இயேசுப்பா. பிள்ளைகள் இதுவரைக்கும் ஆண்டவரே நல்லபடியாக உட்காந்து கதைகளை கேட்கவும் வசனங்களை வாசிக்கவும் பாடல்களை பாடவும் கர்த்தர் கிருபை செய்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி இயேசுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. கேட்டப்பா கதையின்படி ஆண்டவரே இயேசுப்பா, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நாவினாலும் வசனத்தினாலும் மாத்திரம் அல்ல இயேசுப்பா, உண்மையாய் அன்பு கூறணும் ஆண்டவரே இயேசுப்பா. ஆக்ஷன்ஸ்ல கிரியைகள்ல அதை காட்டணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான கிருபை கர்த்தர் நீங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் அப்பா மற்றவங்களுக்கு அப்பா உதவி செய்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் கர்த்தர் நீங்க மாற்றுங்க இயேசுப்பா.
எல்லா தீமைகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி காத்து கொள்ளுங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க. படிக்கிற அந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தை அறிவை கத்தர் கொடுங்க ஆண்டவரே. எந்தெந்த பாடங்கள் பிள்ளைகளுக்கு ஹார்டா இருக்கிறதோ அதெல்லாம் கத்தர் என்ற பிள்ளைகளுக்கு அதை ஈஸியாக மாற்றி கொடுத்து நல்லா படிக்க கத்தர் பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தாரை கத்தர் ஆசீர்வதியும், அவருடைய பெற்றோரை ஆசீர்வதியும் அப்பா. கத்தாவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர உதவி செய்யும் ஆண்டவரே. அப்ப அந்த கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். பை. God bless you.